என் தங்கச்சி என்னோடய சிஸ்டர் 50 இயர்ஸ், அவளுக்கு கிளாஸுக்கு வந்தால் 5 வாரம் வந்தால் கொஞ்சம் பாடி டிஸ்கம்ஃபர்ட்டு. பட் ஏற்கனவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா இந்த சர்ஜரி பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்லாம் பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த கிளாஸ் 5 days முடிச்சுட்டு இன்னும் 3 நாள் பேலன்ஸ் இருக்குது. அவளுக்கு மைண்டில் அதை ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா இன்சூரன்ஸ் வேறு ஹெவியாக வச்சுருக்கோம்ல, நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம்ல. அப்போ தான் நேற்று தான் கேட்டேன், இன்சூரன்ஸால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமா இல்லை நோய்க்காக? நோய் பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பெரிய இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ எத்தனை லட்சம் இன்சூரன்ஸ் முக்கியமாக, நம்ம உடலுக்கு இருக்கிற நோய் முக்கியமா? இப்போ அப்படி ஆகிட்டோம் நமக்குள்ளே. ஐ ஹேவ் பிக் இன்சூரன்ஸ், யூ சி, ஐ கேன் கோ டு பிக் ஹாஸ்பிட்டல், ஐ கேன் பி ட்ரீட்டட் வெரி லக்ஸுவரி. பட் ஐ ஆஸ்க்ட் ஹர், now what is important? is your 1 crore இன்சூரன்ஸ் பெருசா, நீ கோத்ரூ பண்ணுற பெயின் பெருசா? சர்ஜரிலாம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. 4 நாள் கழிச்சு திருப்பி வயிறு வலி வந்தாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நைட் 1 மணிக்கு எமர்ஜென்சிக்குள்ளே போனோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நைட் நானும் அவள் கூட இருக்கேன். அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ரூமை வீடாக மாற்றிட்டோம். சிங்கிள் ரூம். வி வாண்ட் ப்ரைவேட் ரூம். யூ சி, வி ஹேவ் மனி டு பே இன்சூரன்ஸ் பேஸ். ப்ரைவேட் ரூம் வீடு. அந்த ரூமை நைட் 12 மணிக்கு நான் ஹவுஸ் கீப்பிங்கை ஃபோன் பண்ணி பெருக்கு தோட சாமான கழுவு வீடு மாதிரி ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல். அவளுக்கு அந்நேரத்துக்கு எந்திரிச்சு, அவள் 2 நாள் 3 நாள் குளிக்காமல் இருந்தா, எந்திரிச்சு வெட்டவெல்லாம் போட்டு வைப் பண்ணி, வி cannot be like this, we have to, நான் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கேன்ல, நம்ம எனர்ஜி கொண்டு வரணும் சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறோம். ஒரு 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 விதமான சர்ஜரி முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நோய்க்கு போயாச்சு. டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, 10 டாக்டர்ஸ் போயிட்டு வருவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா மிஷின்லேயும் உன்னை உள்ளே விட்டு கொண்டு வந்துட்டோம்ப்பா. ஆனாலும் கூட your pain and the reports doesn't match. இது உண்மை. உங்களுக்கு அவளுக்கு வலி வந்துட்டுனா மயங்கி வந்துடுவான். நான் உடனே அந்த பின்னாடி பட்டன் இருக்குல்ல, அதில் பெரிய காஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் பட்டன் தட் பண்ணி 4 சிஸ்டர் ஓடி வருவாங்க. மேடம் எந்திரிங்க மேடம். எவ்வளோ வாட்டி எந்திரிச்சு உட்கார வச்சுக்கிறது. அவங்க டாக்டர் கூப்பிட்டு, she's 21 years young girl, அவங்க டாக்டர் கூப்பிட்டு தனியாக நெக்ஸ்ட் டே அம்மா இல்லைன்னா லைஃப் எப்படி ரன் பண்ணணும்னு மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். அவ்வளோ பயம் வந்துருச்சு என் தங்கச்சிக்கு. எனக்கு அவள் அப்படி பண்ணுறது பார்த்தா கடைசியில் டாக்டர் சொல்கிறாங்க, பெயின் வந்து இன்டெஸ்டைனு, அந்த எண்டோஸ்கோப்பி, அப்புறம் அந்த ஸ்கேனு, அப்புறம் என்னவோ இதுவாமே டையெல்லாம் விட்டு தொண்டையிலேருந்து வெளியே வரைக்கும் உங்கள் இன்டெஸ்டைன்ஸ்லாம் க்ளீனாக சொல்லிட்டாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்கள் உள்ளே செக் பண்ணி உள்ளே எடுத்தாச்சு. ஏன் வலி போல தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் அவர் சொல்லுவார், எதாக இருந்தாலும் டவுட் இருந்தால் கேளுமானா எங்களுக்கு ஒரு கூச்சம். மாஸ்டர் அடிக்கடி தொந்தரவு பண்ணோமா. கடைசியில் எனக்கு ஒரு வழியே இல்லை. சார் மாஸ்டர் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அதுக்கப்புறம் சைக்கியாட்ரிஸ்டாக மாற்றிட்டாங்க பேஷண்ட். சைக்கியாட்ரிஸ்ட் யுவர் பெயின் இஸ் நாட் இன் த டம்மி, இட்ஸ் இன் யுவர் மைண்ட். அவ்வளோதான். அவள் எகுறா, நான் இவ்வளோ ஸ்ட்ராங், நான் படிச்சிருக்கேன், ஐ ரன் த ஷோ, ஐ ரன் த ஆஃபீஸ், டூ திங்க் வாட் ஐ கான் ஹேண்டில். நீங்கள் உங்கள் மிஷினை கண்டுபிடிக்க முடியாதா? இப்போ இருக்க மைண்டில் இருக்குன்னு அவள் கத்துறா. இதைத்தானே சார் சொல்லிட்டு இருக்காரு. வயிற்றுல வலி இல்லை, மைண்டில் வலி. இதுக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் சொன்னாதான் நம்பணுமா? அவளுக்கு அந்த ப்ரெஷர், கோவம் வேற. என்னங்க நான் வலிக்குதுன்னு சொல்கிறேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியல. வலிக்குதுன்னு சொல்கிறேன், மிஷினில் கண்டுபிடிக்க முடியலம்மா. அப்புறம் எனக்கு படப்படன்னு ஆயிடுச்சு. சாருக்கு ஃபோன் பண்ணேன், மாஸ்டர் ஏதாச்சும் ஒன்று பண்ணி தொலைங்க, ஏதாச்சும் ஒன்று. ஃபோனு பண்ணார். ஃபோனை பக்கத்தில் வைங்கன்னாரு. நம்ம நீங்கள் கிளாஸ்க்கு வந்தால் தெரியும், ஒரு 1 2 3 தூக்கிட்டார். 1 to 10, 10 to 1 இவ்வளோ தான் சொன்னார். சண்டே மார்னிங். அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, உனக்கு எப்போ ஒரு 24 hours வலி இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்களோ அதுக்கப்புறம் வெளியே போங்க. சண்டே டு சண்டே 8 to மண்டே டியூஸ்டே அவளே செக் பண்ணிக்கிறா. நான் போக மாட்டேனே. நான் பில்லு நம்ம கட்ட போகிறது இல்லைல்ல. ஏற்கனவே ஒரு சர்ஜரிக்கு ஒரு 4 லட்சம் பில்லு போயிடுச்சு. இது எத்தனை லட்சம் ஒன்றும் ஆகிடும்னு நான் வலி வரலன்னா தான் வெளியே போவேன். 24 hours to 48 hours பெயின் வரலன்னு தான் வெளியே போவேன். ஸோ இது சார் ஹீல் பண்ணுறாரு மட்டும் கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரோ அது எல்லாம் எங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்கார். நாங்கள் தான் அல்பங்க, நம்ம பண்ண நடக்குமா? ஒரு மாதத்தை கொஞ்சம் குருவே சொல்லிட்டு அவரோட ஸ்டூடெண்ட்டு அருள் சார் டியூஸ்டே வந்தார். உக்காந்து அப்படியே பேசிகிட்டே இருந்தார். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தார்.
வெட்னஸ்டே ஐல் கோ ஹோம் அப்படி சொல்லிட்டு டாக்டருங்கள நீ நீ டாக்டர்களுக்கு என்னன்னா நீ போனா போதும், இல்லை இந்த பெட்டில் 1 மாதம் படுத்துக்கிட்டு நீ கேஸு போட்டுருவேன், ஏன் வலி போகல. டாக்டருக்கெல்லாம் என்னன்னா நான் எனக்கு எப்போ போக தோணுதோ அப்போ தான் போவேன், அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு ஹீலர் ஒருத்தருக்கார் கமல், அவர் அசால்ட்டாக வாந்தி 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 வாந்தி, இந்த கஞ்சி உன் குடும்பம் சரியாக போயிடும் எப்போ அந்த அவர் சும்மா அசால்ட்டாக சொன்னது, அதுலேருந்து அவளுக்கு நம்பிக்கை, இதை குடிச்சதுனால எனக்கு வாந்தி வரல. ஸோ இப்போ இங்கே என்ன வருதுன்னா, டாக்டர் ஆளுங்களே கண்டுபிடிக்க முடியல, ஹாஸ்பிட்டல் விட்டு இந்த அம்மா எப்போ காலி பண்ணோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு என் தங்கச்சி இப்போது ரிக்வெஸ்ட் பண்ணி, மாஸ்டர் 5 கிளாஸ் முடிச்சுட்டேன், இன்னொரு 3 கிளாஸ் இருக்குது, அடுத்த பேத்தில் நான் சேர்ந்துக்குவேன்னா நீங்கள் எப்போ வேணால் வரலாம். இப்போ லாஸ்ட் 1 வீக்காக நடந்த இந்த இன்ஸ்டன்ட். ஸோ இது நான் கூட பண்ணேன், ஆனால் நம்மளுக்கு என்ன, மாஸ்டர் கிட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், ஒரு கன்சல்டேஷன். மாஸ்டர் சொல்லுங்கள், மாஸ்டர் சொன்னது 1 to 10, 10 to 1 வலி போயிடுச்சு. யாரா நம்புவீங்களா? நான் உட்காந்து பார்த்துட்டு, இஸ்ன்ட் இட் பாபி, நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு, ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லக்கூடாது, அந்த 10 நாள் சும்மா பெட்டில் படுத்து இருந்துட்டு செக் பண்ணி எங்கெங்கே சீட்டுக்கு போ, அங்கே போ, இங்கே போன்னு. நான் அந்த சீட்டில் ஒரு ஆள் அவங்களுக்கு டென்ஷன் போலுக்கு, என்ன அப்படி கேட்டோன்னே, என்ன நோ டோன் லைக் தட், யூ ஹேவ் டு பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு அஸ் அப்படின்னு கத்தி, என்ன தர்மாஸ்பத்திரியில் படுத்துருக்கோம், என்னம்மா என்னாச்சு உனக்கு அப்படி கேட்கக்கூடாது, மரியாதை கேட்கணும். இப்படிலாம் கத்தி ஹாஸ்பிட்டலில் 2 ஆக்கி 1 ஓனர் வரணும், இப்படிலாம் பேசணும். ஆனால் கடைசியில் சொன்னேன், ஏம்மா எது வேணால் பண்ணலாம், லட்சங்கள் செலவானாலும் அதுக்கு நம்ம தயாராக இருந்தாலும் வலி சுமக்க தயாரா? யாருக்காச்சும் ஒரு பின் குத்துற வலி சுமக்க தயாரா? இல்லை. அந்த அந்த கடுகு சைஸ் சொல்கிறோம்ல, அதோடையும் கடுகு சைஸ் நம்மளுக்கு வேண்டான்னா இங்கே மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சது. பெருசெல்லாம் கூட நாங்கள் சொல்லுவோம், அந்த டஸ்ட்டு சைஸு கூட எனக்கு வேண்டாம். அந்த புரிதல் எங்களுக்கு இங்கே வந்தால் மட்டும்தான் கிடச்சிது. அது சார் மட்டும் பண்ண முடியாது, சார் மாதிரி என்னாலேயும் முடியும், எங்கள் எல்லாராலும் முடியும். எங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே இருக்கலாம். வேலைக்காரி ஒரே தலைவலி, வேலைக்கு வர முடியாது. எந்த வீட்டில் வேலைக்காரங்களுக்கு வரலன்னா 2 நாளைக்கு நம்மளுக்கு டர் ஆகிடும்ல, வேலைக்காரம்மா 2 நாள் வரமாட்டாங்களா? இப்போ வேலைக்காரம்மா நீ வீட்டு வெளியே செய்யாத உக்காரு, 10 நிமிஷம் நான் உக்காந்து இதே 1 to 10, 10 to 1 என்னென்ன அன்பு வந்துருச்சு. இப்போது வேலை செய்யாதவா நீ இப்போ நாளைக்கு வா கேளுங்க, அக்கா என்ன பண்ணக்கா தலைவலியாக போயிடுச்சுக்கா, நல்ல தெளிவாக இருக்கா, அடோப்பா இது போதுன்னா தாவே. பட் நான் பேசுறதுன்னா காமெடியாக இருக்கலாம் பிஸ்ல தட், பட் அதோட இன்டென்சிட்டி எங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல். இந்த பியூட்டிஃபுல் லவ்வால் மட்டும்தான் முடியும்னா இது நீங்கள் லவ் ட்ரீட்மெண்ட் கூட வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.